தமிழ் ரசிகர்களுக்கு வணக்கம். ஒரு மலையாள பட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஷீலா நடிச்சிருந்தாங்க. நாயகன் வந்து சுகுமாரன். அதாவது பிருத்திவிராஜ் இருக்கிற இப்போதைய நடிகர் பிருத்திவிராஜோட தந்தை. அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு சாஜன் அப்படிங்கிற ஒரு புதுமுகம் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட டைரக்டர் பிஜி விஸ்வம்பரன். படத்தில் ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட் சீனுக்கு வந்து ஒரு ஹைட்டு உள்ள ஒரு செவத்து மேலே இருந்து குதிக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சுகுமாரன் வந்து ஓடி போய் ஏறி அந்த செவத்தில் ஏறி குதிச்சிடுறாரு. அவர் குதிக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு ஸ்பான்ச் பெட்டு போட்டிருக்காங்க ஃபைட் மாஸ்டர். அவர் குதிச்சிடுறாரு. அடுத்தது அந்த ஷாஜன்கிற நடிகரை குதிக்கணும். இப்போ குதிக்கிறதுக்கு வந்து அவரை குதிக்க சொல்கிறாங்க. அவர் அப்போ பார்த்தா பெட்டு இல்லை. அவர் ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட வந்து பெட்டு போடுங்க, நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து டேரக்டர் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணல. நீ டேரெக்டாக குதி, நீ புதுசாக வந்திருக்கிற, உனக்கெல்லாம் பெட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாரு. அந்த படத்தோட ப்ரொடியூசரில் ஒரு ஆளான நடிகை ஷீலா வந்து சொல்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவருக்கு வந்து பெட்டு போடுங்க அப்படின்னு. ஆனால் டேரக்டர் வந்து அதுக்கு சம்மதிக்கலை. அந்த புதுமுக நடிகர் என்ன பண்ணாரு, குதிச்சிடுறாரு டேரெக்டாக. அவர் குதித்த உடனே அவரோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது, முறிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாக்கி உள்ள சீன்லாம் அவர் அந்த முறிஞ்ச காலோட தான் நடித்தார் அந்த சாஜனுங்கிற நடிகர். அந்த சாஜனுங்கிற நடிகர் தான் பின்னால் மம்முட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகராக வளர்ந்தார். முகமது குட்டிங்கிற மம்முட்டி வந்து அந்த படத்தில் அவருக்கு சாஜனுங்கிற பேர் தான் வச்சுருந்தார். அப்போ அவர் புதுசாக நடிக்க வந்ததுனால அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவரோட கால் இப்போ வரைக்கும் அது சரியாகலை. நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு பெண்டு வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஆக்சிடெண்ட் தான். அதுக்கப்புறம் அதே விஸ்வம்பரன் படத்தில் மம்முட்டியை ஹீரோவாகவும் பின்னாடி நடித்தாருங்கிறது தான் காலத்தோட கணக்கு. மம்முட்டி தொடக்கத்தில் நடிக்க வரும்போது மேலே அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு துணை நடிகராக தான் வந்தார். அந்த ஒரு சர்க்கஸில் கோமாளியாக இருக்கிற ஒரு 3 அடி உள்ள ஒரு நாயகன். அவர் வந்து ஒரு நார்மல் சாதாரண பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கஸ் கோமாளி கூடாரத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு மனைவியாக. அந்த இடத்துல வந்து மம்முட்டி தான் வந்து ஒரு பைக்கு ஓட்டுறவராக இருக்கிறார். அதாவது இந்த குண்டுக்குள்ளே ரவுண்ட் அடிப்பாங்களா பைக்கில், அது மாதிரி மம்முட்டி ஓட்டுறார். அந்த படம் மேலே அந்த நாயகன், இந்த 3 அடிக்கு உள்ள நாயகன், அந்த நாய்க்கும் உள்ள பிரச்சனைகள், அவங்கள இந்த சமூகம் எப்படி வந்து பார்க்குது அப்படிங்கிற அந்த கதையில் வந்து மம்முட்டி வந்து செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருந்தார். கிளைமேக்ஸில் வந்து அந்த கோமாளி நாயகன் வந்து அந்த நாயை வந்து மம்முட்டிகிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டு போகிற மாதிரி அந்த கதை வந்து முடியும். அந்த படம் வரும்போது மம்முட்டிக்கு ஓரளவுக்கு பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன இன்சிடென்ட் சொன்ன அந்த ஸ்போடனம்ங்கிற அந்த படத்துக்கு அப்புறம் மம்முட்டிக்கு தொடர்ந்து படங்கள் வந்துச்சு. ஆனால் வந்து இதுலேயுமே வந்து ஒரு பெரிய லீட் ரோலாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தனியாக வந்து லீட் ரோல் நடிக்க தொடங்கி ஒரு வருஷத்துக்கு 30 படங்களுக்கு மேலே தான் நடித்தார். அப்பயும் ஒரு ஸ்டேஜில் அவரோட படங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அவர் இந்த ஃபீல்டை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அவரோட படங்கள் எல்லாமே தோல்வி தான் தருணிச்சு, வெற்றி அடையல. அந்த நேரத்தில் தான் வந்து மம்முட்டிக்கு வந்து டெனிஸ் ஜோசப் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு நியூ டெல்லி. டெனிஸ் ஜோசப் வந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்காக டெல்லிக்கு போகிறாரு. அந்த டைமில் வந்து அங்கே அந்த டெல்லியோட சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு இதுக்கு சூட்டபுளாக ஒரு கதை ஒன்று எழுதுங்க அப்படின்னு ஜோஷி வந்து டெனிஸை பார்த்து சொல்கிறாரு. அப்படியே அவங்க ஒரு பிளான் பண்ண கதை தான் நியூ டெல்லி வந்து மம்முட்டியோட கேரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 5-6 மொழிகளில் அந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நியூ டெல்லி வந்து இப்போவும் அது மாதிரி ஒரு த்ரில்லர் படம். டெல்லியில் அதுக்கப்புறம் அவ்வளவு ஒரு ஷூட் பண்ண மாதிரி வேறு அதுக்கப்புறம் நடக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சு. டெல்லியில் வந்து நிறையா தீவிரவாதம் அது தான் வந்து இப்போ டெல்லியில் நம்ம ஷூட் பண்ண முடியாது. இப்போ அந்த கண்டிஷன் போயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் அவங்க வந்து ஒரு சேசிங் சீனை வச்சுருப்பாங்க. அந்த பக்காவாக இருக்கும். நடிகர் தியாகராஜன் தமிழ்லேருந்து அவர் போய் அங்கே வில்லனா ஷெலம் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ரோல் நடித்தார். அதில் வந்து அவருக்கு பயங்கர கிளாஸ். மம்முட்டியோட அவர் தான் அதிகமாக வந்து பேசப்பட்ட நடிகராக இருந்தார். அந்த படம் மம்முட்டிக்கு வந்து ஒரு கேரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். அது அப்படியே அவருக்கு டர்ன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் திரைக்கதை ஆசிரியர்கள் வந்து மம்முட்டியை வச்சு கதைகள் எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி எழுதிட்டு வரும்போது தான் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எழுதுகிறாங்க. அது ஒரு கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எழுதின கதை தான் அது. அந்த படம் என்னென்னா பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. கேரளா ஃபுல்லாக பயங்கர ஓட்டம். அப்போ வந்து சிபிஐங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்ட நேரம் அது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மம்முட்டிங்கிறவர் யார் அப்படிங்கிற ஒரு பரிச்சயம் அது எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிது. ரொம்ப சிம்பிள் மேனாக இருப்பார். அப்போ மம்முட்டி பீடி தான் குடிப்பார். அவர் அப்படி ரொம்ப சிம்பிள் மேனாக இருந்தார். அதுவே வந்து தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு, தமிழ் பார்க்குறவங்க, பத்திரிகைகள் படிக்கிறவங்களுக்கு மம்முட்டியோட அந்த சிம்பிளிசிட்டி, பீடி குடிக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது, இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து இங்கே உள்ளவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த நடிகர் மேலே ஒரு மதிப்பு தான் அதிகமானுச்சு. ஏன்னா இங்கே உள்ள நடிகர்கள்லாம் சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பந்தா பண்ணுறவங்களா இருந்ததுனால அந்த விஷயம் வந்து ரொம்ப மம்முட்டிக்கு வந்து தமிழ்நாட்டில் நல்ல பேர் எடுத்து கொடுத்தது. அதனால் வந்து அப்போ தான் வந்து மம்முட்டியோட சிபிஐ டைரி குறிப்பு ஒன்று அதுக்கு அப்புறம் அவர் நடித்த எல்லா படங்களும் தமிழில் டப் பண்ணி வர ஆரம்பிச்சது. சில டைரக்ட் படங்களும் வந்துச்சு. 1921 அப்படிங்கிற ஒரு படம், கிலாபத் இயக்கம் அப்படிங்கிற இந்த பிரிட்டிஷ்காரங்க கூட கேரளாவில் நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி வந்த படம் அந்த படமும் நல்ல ஹிட்டாக ஒன்றுச்சு. நாயர் சாப் அப்படிங்கிற படம். நாயர் சாப் படத்தில் வந்து மம்முட்டி வந்து ஒரு மிலிட்டரி கமாண்டர் வருவார்.
அதுக்கப்புறம் வந்து ஹையர் தி கிரேட். ஹையர் தி கிரேட்ங்கிற படத்தில் வந்து மம்முட்டி வந்து ஒரு இஎஸ்பி பவர் அவருக்கு இருக்கும். அதாவது பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிற ஒரு பவர் வரும். அதை வச்சு அவர் என்ன செய்கிறாரு, அதனால் அவருக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற படம் தான் அது. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நேம் எடுத்து ஒரு நல்ல நடிகராக வளர்ந்து மம்முட்டி வளர்ந்ததுக்கப்புறம் தமிழில் டேரெக்டாகவே ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் கோவை செழியன் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தான் மௌனம் சம்மதம். மௌனம் சம்மதம்னு அந்த டோட்டலி குரூப் எல்லாமே கம்ப்ளீட் கேரளாலேருந்தே எல்லாம் வந்தாங்க. டேரக்டர், ஸ்டோரி ரைட்டர் எல்லாருமே, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே கேரளா தான். அவங்க வந்து எடுத்த அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹிட் ஆனிச்சு. அதில் வந்து கல்யாண தேனிலா அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு ஹிட்டு பாட்டு. ஆனால் ஆக்சுவலாக அது சிபிஐ டைரி குறிப்பு மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான். அது ரூம் ட்ராமா மாதிரி கோர்ட்லேயும் சில சீன்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பாலச்சந்தர் மம்முட்டியை புக் பண்ணுறாரு. அதாவது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே என்னது மம்முட்டி பாலச்சந்தர் படத்துலையா? ஏன்னா அவர் இது வரைக்கும் பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்த் வச்சு எடுத்துருக்காரு, கமலை வச்சு தான் அதிகமாக படம் எடுத்துருக்காரு. அவரோட இதே வேறு, மம்முட்டிங்கிறவர் இவரோட நடிப்பு இதே வேறு. இந்த பாலச்சந்தரோட ஸ்க்ரீன் ப்ளே அவரோட இது எல்லாமே வேறு, ரூட்டே வேறு. மம்முட்டிங்கிறவர் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவரை பார்க்குற வரைக்கும் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு வக்கீல், இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற, அதாவது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அமாவாசையா பாலச்சந்தரும் அப்துல் காதரை மம்முட்டியும் தொடங்கின படம் தான் அழகன். அழகன் வந்து உண்மையிலே ஒரு என்டர்டெய்னிங், ஒரு நல்ல படம் தான். அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அந்த படம். அது எல்லாம் தமிழ் மக்கள் எல்லாருமே ரசித்தாங்க. அதுக்கப்புறம் மம்முட்டி தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் தமிழில். மறுமலர்ச்சி ஒரு மெகா ஹிட் படமாக இருந்துச்சு. மம்முட்டி வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். அதனால தான் வந்து அவர் இத்தனை வருஷம் கழிச்சும் இப்போவும் அவர் நடிச்சிட்டு லேட்டஸ்ட்டாக வந்து மட்டஞ்சேரி மாஃபியா அப்படிங்கிற ஒரு படத்தோட இது வெளியிட்டிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கு. அவர் வந்து 79 நடிக்க ஆரம்பித்து 77 ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனில் வருவார். அதுக்கப்புறம் 79 80 இப்படி நடிக்க ஆரம்பித்து இப்போ 2026 வரைக்கும் அவர் தொடர்ந்து ஹீரோவாக நிற்கிறாருன்னா அது மம்முட்டியோட அவரோட ஒரு டெடிக்கேஷன் தான் காரணம். அவர் வந்து எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்காது. அவர் எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப சீரியஸாகவே அவர் எதையும் டீல் பண்ணுவார். அதனால தான் அவருக்கு வந்து நல்ல கதைகள். இப்போ அடுத்த காலத்தில் நீங்கள் கடந்த அவரோட ஒரு 10 படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10 படமும் 10 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்கும். ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாததாக இருக்கும். அதுதான் மம்முட்டியோட டெடிக்கேஷன். அது வந்து உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நடிகரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதோடு மம்முட்டியை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. நன்றி, வணக்கம்.